ஹல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. யாரை பத்தி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனங்களை குறித்து சொல்லும் போது காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் கர்த்தர் கொடுத்தார். கேளாதிருக்கிற காதுகள், ஆண்டவர் எந்த காதுகளை குறித்து பேசுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இப்போ ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது காது இல்லாமல் யாரையும் படைக்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு அது குறைபாடாக இருக்கிறது. நாம் மாற்றுத்திறனாளி என்று சொல்லுகிறோம். அவர்களுக்கு மனுஷர்கள் பேசுவது என்ன செய்யவில்லை? கேட்கவில்லை. கேட்காதனால நம்ம அவங்கள என்ன சொல்கிறோம்? காது கேளாதவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேதாகமத்தில் செவிடர்கள் அப்படின்னு இருக்கும். இவர்களுக்கு ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இவர்களுக்கு யார் பேசுகிறதும் என்ன செய்யலை? கேட்கல. அதனால தான் அவர்களுக்கு நாம் காது கேளாதவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அதே மாதிரி கர்த்தர் பேசுவது கேட்காதிருக்கிறது. கர்த்தர் பேசுவது கேட்காதிருக்கிறது. அப்படி கேட்காதிருக்கும்பொழுது இவர்கள் எல்லோரும் ஆவிக்குரிய செவிடர்கள் என்று அர்த்தம். இவர்களோடு கர்த்தர் பேசுகிறார், இடைபடுகிறார், ஆனால் இவர்களுக்கு அது கேட்கவில்லை. திருச்சபைக்கும் இன்னைக்கு அதுதான் நிலைமை. சபையிலையும் கர்த்தர் பேசுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு என்ன சபை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கா? கர்த்தருடைய வார்த்தை சபையில் இருக்கா அப்படின்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டவர் சபைகள் பேசுறார், எல்லா இடத்துலையும் பேசுறார். வனாந்தரத்தில் பேசுகிற ஆண்டவர் சபையில் பேச மாட்டாரா? கண்டிப்பாக பேசுவார். ஆனால் கேட்கிற காது நமக்கு இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற காது. இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறீங்க, உங்கள் மகட்டியோ மகன்கிட்டயோ வீட்டில் பேசிட்டே இருக்கீங்க. அவன் பாட்டுன்னு வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டே இருக்கிறான். இப்போ அவன் சொல்கிறான், இப்போ நீங்கள் படின்றீங்க, அவன் விளையாடிட்டே இருக்கிறான். நீங்கள் என்ன கேட்குறீங்க? ஏண்டா நான் பேசுறது ஒன்று கேட்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. உடனே அவன் என்ன சொல்கிறான்? கேட்குது, எல்லாம் கேட்குது, நீங்கள் பாட்டு பேசினே இருங்கம்பா. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம பேசினா அங்கேருந்து என்ன வரணும்? ஒரு ரிப்ளை, ஒரு ரியாக்ஷன், ஏதோ ஒன்று வரணும்ல. வந்தால் தானே நம்ம பேசுறதுக்கான ஒரு மரியாதை இருக்குது. இல்லைன்னா நம்ம பேசுறதுக்கு என்ன இல்லை? மரியாதை கிடையாது இல்லை. அவங்க பாட்டு உட்காந்துருப்பாங்க. சிலர்லாம் நீங்கள் என்ன பேசினாலும் அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. கேட்டால் நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்ல அப்படிம்பாங்க. கேட்டுக்கிட்டு இருக்கிறது முக்கியம். கேட்டதை விட என்ன ரியாக்ஷன், என்ன பதில், அதனால வரக்கூடியதான விளைவு என்ன? ஒருத்தனுக்கு காது கேட்காததும் கேட்டு செய்யாததும் ஒன்று தானே. ரெண்டும் ஒரே விஷயம் தானே. ஒருத்தருக்கு காது கேட்கல, அவர் அமைதியாக உட்காந்துருக்காரு. இவனுக்கு கேட்குது, அமைதியாக உட்காந்துருக்கான். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைல்ல. ஆனால் இவன் மட்டும் நம்மகிட்ட என்ன சொல்லுவானா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் கேட்காமையா இருக்கிறேன் அப்படின்பா. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் கேட்கிற காது என்பது எதை குறிக்கிறதுனா, கர்த்தர் பேசும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, அதுக்கு பதில் வர்றது, ரியாக்ஷன், அது இருந்தால் தான் அது என்ன அர்த்தம்? கேட்கிற காது. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன காது இருந்துச்சா? கேட்காத காது இருந்துச்சா. ஒரு சம்பவத்தை வேதத்தில் வாசிச்சும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ஏசு உட்காந்தாலும் எந்திரிச்சாலும் நடந்தாலும் எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆண்டவர்கிட்ட ஒரு காரணம் இருக்கும். பாருங்களேன், வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஏன் அந்த பெருமூச்சு விட்டு? அவர் தான் சுகமாக்க போறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். அவர் எந்த ஒரு விஷயத்தை செய்ய போறது முன்னாடியே அவருக்கு என்ன செய்யும்? நல்லா தெரியும். ஏன்னா ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, அவர் அன்னைக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை பிதாவாகிய தேவன் அன்னைக்கு காலையிலேயே அவருக்கு என்ன செஞ்சிருவாராம்? தெரியப்படுத்திடுவாராம். அப்ப இயேசுக்கு நல்லா தெரியும், இப்போ ஒருத்தர் நம்ம என்ன செய்ய போறோம்? சுகமாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா வசனம் சொல்லுது, இயேசு பெருமூச்சு விட்டு அப்படின்னு இருக்கு. அப்ப அதை படிக்கும் பொழுது சில நேரத்தில் ஆவியானவர் சில கேள்வியில நம்மளே கேட்பாரு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாரு. அப்படி கேட்கிறாருன்னா அவர் பதில் சொல்ல போறாருன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல பெருமூச்சு விட்டு அப்படின்னு இருக்கு. ஏன் பெருமூச்சு விட்டார் அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார். இப்ப இவர் எங்க போயிட்டு வர்றாருன்னா, புறஜாதியார்கிட்ட போயிட்டு வர்றாரு. எங்க போயிட்டு வர்றாரு? புறஜாதியார்கிட்ட போயிட்டு வர்றாரு. அந்த பட்டணங்கள் எல்லாம் தீரு சீதோன், இதெல்லாம் புறஜாதியார் பட்டணம். அப்படியே போயிட்டு அந்த பட்டணங்கள்லாம் போயிட்டு எல்லாம் மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு வராரு. அங்க போனா நல்ல ஓப்பனிங் இருக்கு, ரிசல்ட் இருக்குது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பைபிள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்பது ஒரு பக்கம் இருக்கும், ஆனா புறஜாதியார் கேட்கறது நல்லா இருக்கும் ஆண்டவருக்கு. அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி சொல்வார், புறஜாதியார் நல்லா வாய் திறக்கிறாங்க, நல்லா கேட்கறாங்க அப்படின்னு. இயேசு கிறிஸ்துவ கையில ஏந்திக்கிட்டு சிமியோன் சொல்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா முதல்ல புறஜாதியாரை குறித்தான் சொல்லுவார். புறஜாதியாருக்கு வெளிச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புறஜாதியார் ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா ஏற்றுக்கொள்றாங்க. புறஜாதியார்னா இஸ்ரவேலை அல்லாதவர்கள்,
ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா ஏற்றுக்கொள்றாங்க. அப்படியே போயிட்டு வருது, வசனம் நல்லா போயிட்டு வருது. இவர் திருப்பி இப்போ எங்கே உள்ளே வராரு? கலிலேயா வழியாக உள்ளே வராரு. அப்படி உள்ளே வரும்போது பார்த்தா வசனம் சொல்லுது, உள்ளே நுழையும் போது காது கேட்காத ஒருத்தர் இருக்கிறான். யாரு? தேவ ஜனம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒருத்தர் என்னவா இருக்கிறான்? அப்போ என்டர் ஆகும்போதே இதை நீங்க ஸ்பிரிச்சுவலி கவனிச்சு பார்த்தீங்களா, இவருடைய வார்த்தை எல்லா ஜனங்களுக்கு போகுது. ஆனால் இவர் எந்த ஜனங்களுக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த ஜனங்களுடைய காது என்னவா இருக்கிறது? கேட்கக்கூடாத காதாக இருக்கிறது. அப்படியே உள்ள நுழையிறார். நுழைஞ்ச உடனே பார்த்தா காது அப்படி இருக்கு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, பெருமூச்சு விட்டு. ஏன் அந்த பெருமூச்சுனா, எல்லா வயலும் என் வார்த்தையை கேட்கிறான். யார் கேட்கல? இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கலை. காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு தான் வசனம் சொல்லுது, இயேசு பெருமூச்சு விட்டு. பல நேரங்களில் கர்த்தருடைய சத்தம் புறஜாதியாருக்கு கேட்கிறது, தேவ ஜனங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றது உலகத்தானு கூட கேட்குது சில நேரத்தில். நம்மளால கேட்டு பாருங்க, கொரோனா வந்த உடனே என்ன சொல்லுவாங்க? இல்லை, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க, நம்ம ஹேண்ட் வாஷ் வாங்கணுங்க, மாஸ்க் போடணுங்க. அப்போ கூட தேவ பயம் அவனுக்கு வரவே வராது. கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது சொந்த ஜனங்களை பார்க்கலாம் புறச்சாதியாருக்கு நல்லா ரீச் ஆகுது. ஆனால் சொந்த ஜனம் எப்படி இருக்கிறது? காது அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், கேட்காத காதுகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு அதுதான் நிலைமை. சபையிலையும் இதே நல்லா இருக்கு. ஆவியானவர் ஏன் அந்த வார்த்தையை பர்டிகுலரா ஆவியானவர் சொல்றாருன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை ஏன் அப்ப சபையில எல்லாருக்கும் காது இல்லையான்னா, காது இருக்கு, கேட்கிற காது இல்ல. என்ன பேசினாலும் காது அடைக்கப்பட்டிருக்கு. இல்லை, சில நேரத்தில் நமக்கு எப்படி தோணும், எல்லாம் ஒரு ஊழியக்காரர் நல்ல பிரசங்கம் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு 15 வருஷம் கழிச்சு சபையில் ஒரு வளர்ச்சி இல்லைன்னா, சபை அந்த இடத்துக்கு போகவில்லை என்றால், இன்னைக்கு அதான் நிலைமை. அது காரணம் என்னன்னா, கேட்கக்கூடாத காதுகள் இங்கே வந்துருச்சு. ஆண்டவர் சொன்னாலும், ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து அது ரொட்டீன் ஆகிடும் பாருங்க. இதுதான் இன்னைக்கு சபையினுடைய நிலைமை. சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம், கேட்கிறோம், கேட்கிற காது இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தை கடந்து வர அளவுக்கு காதை நம்ம திறந்து கொடுத்துருக்கிறோமா? அதுக்கு என்ன காரணம்னா, நமக்கு அப்படியே ரொட்டீன் ஆயிடுச்சு, பழகிருச்சு. அப்படியே உட்காந்து சிலருக்கு அந்த வசனம் உள்ளே போக மாட்டேங்குது. வசனம் போகாவிட்டால் அது ஆவிக்குரிய செவித்திறன், ஆவிக்குரியதான அந்த காது அடைக்கப்பட்டுருச்சு. அதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் அடைக்கப்பட்ட காதுகளை கர்த்தர் அவருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதே ஜனங்கள் ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. சொல்லிட்டான் பாருங்க, அவனே வாய் திறந்து என்ன சொல்லிட்டான்? தேவன் எங்களோடு கூட. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பேசுறாரு. எப்ப பேசுறத நிறுத்தினார்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் வந்து நம்ம கூட பேசதான் விரும்புறாரு. நம்ம கூட பேசதான் விரும்புவார். முதல்ல ஆண்டவர் வந்து ஆதாம் கிட்ட பேச விரும்பினார். பேச விரும்பிட்டு வராரு தோட்டத்துக்குள்ள. அவர் சத்தத்தை கேட்ட உடனே அவன் ஓடி என்ன பண்ணிட்டானா? ஓடி ஒளிந்துட்டானா. அவர் சொல்றார், தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து விருட்சங்களுக்குள்ளே நான் ஒளிந்து கொண்டேன். என்னப்பா காரணம்? அந்த சத்தம் எனக்கு எப்படி இருக்குது? பயமா இருக்குது. இந்த சத்தம் கேட்கறதுக்கு எனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பயமா இருக்கு. அதனால எனக்கு அந்த சத்தம் வேண்டாம். இப்ப இதே சம்பவம் தான் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் கழிச்சு நடக்குது. இப்போ மோசே வழியாக கர்த்தர் பேசுறாரு. அந்த காட்சி பயங்கர ஜைஜாண்டிக்கா இருக்கு. இடி மின்னல் எல்லாம் வருது. அப்படி மலையில வந்து ஆண்டவர் இறங்குறாரு. இப்ப கூட கர்த்தருக்கு என்ன ஆசை? ஜனங்களோட கூட நான் பேசணும். நம்ம ஆண்டவர் பாருங்க, தோட்டத்துல உலாவ வந்து அவனை தேடுறாரு. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஏன்னா அவர் பகலில் குளிர்ச்சி, அந்த வார்த்தையெல்லாம் ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு. பகலில் குளிர்ச்சியான வேளையில் உலாவும்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுக்கு உலாவுறது ரொம்ப இஷ்டம். ஆதாம் கிட்ட பகலில் உலாவும்படி வந்தார். அந்த எண்ணம் வந்து அவருக்கு ஈடேறல. காரணம்னா ஃபர்ஸ்ட் அப்செட் ஆயிட்டார் ஆண்டவர். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அத்தோடு போய் ஒளிஞ்சவன் தான். திருப்பி 2000 வருஷம் கழிச்சு மோசையை வச்சு கர்த்தர் பேசுறார். இப்போ ஜனங்களோட நான் பேசுறேன். ஏன்னா 2000 வருஷம் ஸ்டாப் ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் பேசுறாரு. அதுக்கப்புறம் ஏனோக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு நோவா, ஆபிரகாம் இப்படி பேசிட்டு இருக்காரு. இப்போ ஜனங்களோட மொத்தமா பேசணும் ஆண்டவருக்கு ஆசை. இப்போ வந்து இறங்குறாரு மலை மேல, ஜெய்ஜாண்டிக்கா இறங்கின உடனே அந்த காட்சியை பார்த்தவனே அவன் சொல்லிட்டான், நீ எங்கிட்ட என்ன செய்யாதீங்க, பேச வேண்டாம். எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும் பாருங்க ஆண்டவருக்கு. எவ்வளவு பெரிய துக்கம் இருக்கு பாருங்க. ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டாம், மோசே பேசட்டும். அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்லுவார் மோசே கிட்ட, நீ என்ன செய்ய, நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படி எனக்கு என்ன பண்ணு, ஒரு கூடாரத்தை போடு. எவ்வளவு ஆசை பாருங்க அவருக்கு, நான் உங்க நடுவில் வாசம் பண்ணணும், உங்களோடு கூட பேசணும். ஒரு சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு ஒரு சராசரி ஆசை இருக்குல்ல, அது எங்க வந்துச்சுன்னா தேவன்கிட்ட இருந்து வந்துச்சு. நம்மள மாதிரி அவர் ஆசைப்படல, அவருடைய ஆசை தான் நம்ம கிட்ட இருக்குது. அவருக்கு நம்ம கூட வாழணும், நம்ம கூட பேசணும், நம்ம கூட இருந்து உலாவணும், எல்லாம் ஆண்டவருக்கு ஆசை இருக்குது.
7 விதமா கர்த்தர் ஆசைப்படுவார். நம்ம கூட பைபிள்ல பாத்தீங்கன்னா உலாவுதல் இருக்கும், பேசுதல் இருக்கும், தங்குதல் இருக்கும், இந்த மாதிரி ஒரு 7 இருக்கும். இது எல்லாத்தையும் மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை விரட்டிட்டான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரட்டியாச்சு. அதுல ஒண்ணுதான் கர்த்தரை பேச வேணாம்னு சொன்னது. அன்னையோட கர்த்தர் பேசுறதை நிறுத்திட்டார். அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் பேச வேண்டாம்னு சொல்லியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் யாருடைய வார்த்தைக்கு தான் செவிசாய்க்க போறான்? மோசேயின் வார்த்தைக்கு தான் செவிசாய்க்க போறான். எது சொன்னாலும் மோசே சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? நம்ப போறான். மோசே சொன்னா செய்வான். இப்ப கர்த்தருக்கு வேற வழியே இல்ல. யார் தான் மீடியேட்டர்? இப்ப மோசே தான் மீடியேட்டர். இந்த பழக்கம் இன்னைக்கும் சபைக்குள் இருக்கிறது. இன்னைக்கு இந்த சபை பழக்கம் யாருக்கு இருக்கு? சபைக்குள்ள இருக்கு. சபை இருக்குதே, இது ஆவியானவர் பேசுகிற இடம். இப்போ ஊழியக்காரர் வழியாக, சபையின் தூதன் வழியாக பைபிள் சொல்லுது. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். அப்ப அந்த தூதன் வழியாக, முடியும் ஊழியக்காரர் வழியாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பேசுவார். அப்படி பேசும்பொழுது கர்த்தருடைய சத்தம் நமக்கு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்னு கேட்டீங்கன்னா, பல நேரத்துல கர்த்தர் பேச வேண்டாம்னு சொல்லிடுறோம். இப்ப நீங்க நினைப்பீங்க, கர்த்தர் பேச வேண்டாம் நான் எப்பங்க சொன்னேன்? நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே அப்படின்னா, இந்த ஜனங்கள் நேரடியா சொன்னாங்க கர்த்தர் பேச வேண்டாம், மோசே பேசட்டோன்னு. நீங்க கர்த்தர் பேச வேண்டாம்னு சொல்லல, ஆனா நீங்க ஒரு ஆளை பிடிச்சி வச்சிருப்பீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு ஆளை பிடிச்சிருப்பீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அவர் சொன்னா சரி, அந்த தீர்க்கதரிசி சொன்னா சரி, இவர் நமக்கு ஜெபம் பண்ணி சொன்னார்னா சரி, அப்படி நீங்க ஒரு மீடியேட்டரை ஃபிக்ஸ் பண்றீங்கல்ல, அதுதான் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, உங்களோடு கூட தான் பேச விரும்புகிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இப்ப நீங்க கேட்பீங்க, கர்த்தர் என் கூட எல்லாம் பேசுவாரான்? கண்டிப்பாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உலகத்திலேயே பேசுகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார்னா, அது மனுஷன் கூட பேசுற தேவன் நம்முடைய தேவன் மட்டும்தான். அதான் அழகாக சாரவணராஜமார் பாட்டு பாடுவாங்க, பேசாத கல்லோ மரமோ அல்ல நம்முடைய ஆண்டவர். யாரு? பேசுகிற தேவன். அப்போ ஆண்டவர் உங்ககிட்ட பேச சபையில வரும்போது உங்கள் காதுகள் செவி கொடுத்தால்தான் கர்த்தருடைய சத்தம் வரும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன வாக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது ஏதாவது ஒரு மீடியேட்டர் உள்ள கொண்டாந்துடுறீங்க. ஒரு ஊழியத்தையோ ஊழியக்காரனையோ அதை உள்ள கொண்டு வந்தா அவர் சொல்லட்டும், அவர் பார்க்கட்டும். நான் இப்பவும் சொல்றேன், ஒரு ஊழியக்காரங்கிட்ட கன்ஃபர்மேஷனுக்கு போறது தப்பு கிடையாது. கன்ஃபர்மேஷனுக்கு போறது தப்பு இல்லை. இப்போ உதாரணமா ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாய் இரு, பயப்படாதே, நான் மோசே கூட இருக்கிறது போல உன்னோடு கூட இருக்கிறேன். சொல்ல ஆனா யோசுவாக்கு என்ன இருக்குது? ஒரு பயம் இருக்குது. எப்படி என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோன்னு. கடைசியா என்ன பண்ணுவார்? அதே 1ஆம் அதிகாரத்துல ஜனங்களை வச்சு கர்த்தர் பேசுவார். ஜனங்க சொல்லுவாங்க யோசுவா பார்த்து, பயப்படாத, நீர் மட்டும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. அப்ப இது ஒரு கன்ஃபர்மேஷன். கர்த்தர் இவங்கிட்ட சொன்னதையும் ஜனங்க இவங்கிட்ட சொல்லும் போது இவனுக்கு என்ன வருது? ஒரு கன்ஃபர்மேஷன். ஆமா, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இது ரெண்டும் ஒரே வார்த்தையா இருக்கு. இப்ப பாருங்க, ரெபேக்கால பெண்ணு பார்க்க போறாங்க. போய் ரெபேக்கால பார்க்க போறாங்க, ரெபேக்கால பார்த்து கூட்டிட்டு வருவாங்க. சரி, இப்ப இந்த ரெபேக்கால் தான் ஈசாக்குக்கு என்பதை ஆபிரகாம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாரு? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? இப்போ அந்த ஊழியக்காரர் போறாரு, ஊழியக்காரர் கன்ஃபார்ம் பண்றாரு. என்ன கன்ஃபார்ம் பண்றாருன்னா, நான் போவேன், எனக்கு என்ன செய்யணும்? அந்த இடத்துல எனக்கு அந்த பெண்ணை நீங்க காட்டுங்க. அதுக்கு இவர் ஒரு கிரைட்டீரியா வைக்கிறார். என்னன்னா, துறவுல இறங்கணும், தண்ணி ஊத்தணும், எனக்கும் ஊத்தணும், ஒட்டகத்துக்கும் ஊத்தணும். இப்ப இவருக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கு. யாருக்கு? இந்த ஊழியக்காரருக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கு, இது கர்த்தர் சொன்ன பிள்ளை தான். இப்ப போய் ஆபிரகாம் கிட்ட கூட்டு போய் நிறுத்தணும். ஆபிரகாம் கேட்பாரு போன உடனே, ஏன்பா இது நான் சொன்ன மாதிரி தேவசித்தத்தோட கொண்டாந்தேன். ஆமா, நான் தேவசித்தம் கொண்டாந்துறேன். எப்படி சொல்ற? நான் தண்ணி ஊத்தணும்னு நான் அந்த அம்மா தண்ணி ஊத்துச்சு, எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே ஆபிரகாம் நினைப்பாரு, ஏன்பா தண்ணி ஊத்துனா அது உனக்கு அடையாளம், ஓகே, எனக்கெல்லாம் கர்த்தர் பேசுவார்ப்பா, கர்த்தரே சொல்வார்ப்பா, அந்த மாதிரி ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல இருக்கும். அழகா இருக்கும். என்னன்னா, ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:17 வாசிங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று ஆசீர்வதித்தான். இல்லையா? இப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24:60 வாசிங்க. ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். இப்ப இந்த வார்த்தை 22:17 ஆபிரகாமுக்கு சொன்னது யாரு? கர்த்தர். இங்க 24ல ரெபெக்காளை வாழ்த்தினது யாரு? லாபான். யோசிச்சு பாருங்க, லாபானுக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன இல்லை? எந்த சம்பந்தமுமே இல்லை. அப்படி ஒருத்தன் இருக்கிறானே யாருக்கு தெரியாது? ஆபிரகாமுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவர் எங்கேயோ கிடக்கிறார் சிரியா தேசத்துல, இவர் கிடக்கிறார் கானானுக்குள்ள. இப்ப யோசிச்சு பாருங்க, இவன் போய் சொல்லுவான்,
இந்த ஊழியக்காரர் போய் சொல்லுவார், இவளை ஆண்டவர் கொடுத்தாரு, உனக்கு இது கன்ஃபர்மேஷன். இப்போ ஆபிரகாமுக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் கர்த்தர் வார்த்தை வந்துச்சா அப்படின்னும் போது அப்படியே சொல்லிட்டே வருவார் அந்த ஊழியக்காரர். போகும்போது அந்த வீட்டார் இவளை ஆசீர்வதிச்சாங்க, எஜமா என்ன சொல்லி ஆசீர்வதிச்சாங்க, உன் சந்ததியார் சத்ருவின் வாசல்களை என்ன செய்வாங்க, சுதந்திரித்துக் கொள்வாராக. இந்த வார்த்தை கேட்ட ஆபிரகாம் எப்படி இருக்கும்? இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா எங்கிட்ட ஆண்டவர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இன்னைக்கு யார் வழியா கன்ஃபார்ம் பண்றாரு? லாபான் வழியா கன்ஃபார்ம் பண்றாரு. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை கன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி கர்த்தர் உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஆனா நாம என்ன செய்கிறோம்? நடுவுல மோசே மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிறோம், ஒரு ஊழியக்காரரை வச்சுக்கிறோம், ஒரு ஊழியக்காரருடைய ஊழியத்தை வச்சுக்கிறோம். அவர் பேசட்டும், அவர் கேட்டு சொல்லட்டும், ஒரு கன்ஃபர்மேஷன். நமக்கு இப்போ என்ன இருக்குது? ஒரு கர்த்தருடைய வார்த்தை இன்னொருத்தர் வழியா கன்ஃபார்ம் ஆனா ஓகே. கேட்கும் போதே நீங்க போய் என்ன சொல்லிடுறீங்க? நீங்க எங்களை கேட்டு சொல்லுங்க, ஜெபம் பண்ணி சொல்லுங்க, எங்க பொண்ணுக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணலாமான்னு இருக்கோம், நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க. எதுக்கு அவர் ஜெபம் பண்ணி சொல்லணும்? ஏன் நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க? ஏன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? ஆண்டவர் சமூகத்தில் ஏன் காத்திருக்க மாட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு உடனே ஒரு வார்த்தை, கர்த்தர் பேசுவாரா, கர்த்தர் எப்படி பேசுவாரு? அப்ப என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி? இத்தனை வருஷம் நீங்கள் எந்த தேவனை ஆராதிக்கிறீர்களோ அந்த தேவனுடைய சத்தம் உங்களுக்கு தெரியாதுன்னா எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பாருங்க. அது உங்களுக்கு பெருசாவே தெரியல. நான் ஆண்டவரோட சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா அப்படின்னா, ஆண்டவர் பேசுவாரா அப்படின்னு என்ன சிலர் கேட்பாங்க, உங்ககிட்ட ஆண்டவர் பேசி இருக்கிறாரா? எப்படி இந்த கேள்வி வருதுன்னே தெரியாது. ஒரு அப்பா தன் பிள்ளைகளோட பேசாம இருப்பாரா? ஒரு மணவாளன் தன் மணவாட்டியோட பேசாம இருப்பாரா? ஒரு சகோதரன் தன் சகோதரியோட கூட பேசாம இருப்பாரா? அவங்க சத்தம் தெரியாதா? போன்ல எடுத்த உடனே நம்ம கேட்கறோம்ல, உங்க தங்கச்சி சத்தம், அக்கா சத்தம் உங்களுக்கு தெரியுதானே? அப்பா சத்தம், அம்மா சத்தம் தெரியுதானே? பிள்ளைகள் சத்தம் உங்களுக்கு தெரியுதானே? அப்ப தேவனுடைய சத்தமும் தெரியணும்ல. நமக்கு இன்னைக்கு அது ஏன் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, காதுகள் அடைக்கப்பட்டிருக்குது. நம்ம சத்தம் மனுஷன் சத்தத்தை மட்டும் செவிசாய்க்குது. மோசே பேசட்டும், கர்த்தர் பேச வேண்டாம். நிறைய நேரத்தில் இப்படி நீங்க சொல்றது மிஸ் ஆகும். மோசேவா இருந்தா அது ஓகே, கரெக்டா வந்து சொல்லிடுவான். மோசேவோட ஆசனத்துல ஏலி வந்து உட்காந்தா என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் மோசேயின் ஆசனத்தில் இருக்கிறார்கள், அவங்க சொல்றதை கேளுங்கன்றாரு. இப்ப மோசேயின் ஆசனத்தில் யார் வந்து உட்கார்ந்து இருக்கிறது? ஆரோனின் சந்ததியில் கடைசியா யார் வர்றது? ஏலி வந்து உட்காந்துருக்கான். இப்ப ஏலி பாருங்க, அண்டாள் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா தன் இருதயத்தை ஊத்தி என்ன பண்ணுது? ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆளு நினைச்சுக்கிட்டு அந்த அம்மா குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்குன்ட்டான். ஏன்னா இவன் வாய் பார்க்குற ஊழியக்காரன், மனசை பார்க்குறவன் கிடையாது. அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அதை கேட்குறான், எது வரைக்கும் பேலியாளின் மகளேம்பான், பேய் பிடிச்சவளேங்கிறான். எது வரைக்கும் இப்படி உட்காந்துருப்பேன், எழுந்திரிச்சு போ அப்படிம்பா. அந்த அம்மா பரவாயில்ல, பொறுமையா பதில் சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? என்ன தப்பா நினைக்காதீங்க ஆண்டவனே, என் இருதயத்தை ஊத்தி ஜெபம் பண்றேன், எனக்கு குழந்தை இல்லை. உடனே என்ன சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி ஊழியக்காரன் தான் நீங்க ஜாஸ்தி. நீங்க இந்த ஆளுகிட்ட போய் தேவ சத்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கொள்வீங்க? இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் தேவ சத்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கொள்வீங்க? அப்ப நம்முடைய காதுகள் யாருடைய சத்தத்துக்கு காத்திருக்குன்றது முக்கியம். நீங்க யூ ஆர் சூசன் த ராங் ஒன். நீங்க மோசேவை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, பழைய ஏற்பாடு. இப்போ புதிய ஏற்பாட்டில் நீங்க மோசேவை சூஸ் பண்ணாம வேற யாரையும் சூஸ் பண்றீங்க. ஆளாளுக்கு ஒரு ஊழியத்தை பிடிச்சி வச்சிருக்கிறீங்க, ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சிருக்கீங்க. நான் அந்த ஊழியக்காரனை குறை சொல்லவே மாட்டேன். அந்த ஊழியக்காரர் அவர் ஊழியத்துக்காக ஜெபம் பண்றாரு. சில நேரங்களிலே அவருக்கு ஆண்டவர் சொல்றத வந்து உங்களுக்கு சொல்றாரு. நீங்க உடனே அவர் என்ன ஆக்கிடுறீங்க? குறி சொல்றவரை ஆக்கிடுறீங்க. ஏசுநாதர்கிட்ட போயிட்டு 2 பேர் சொல்றாங்க, இப்படி ஒரு லேண்டு பிரச்சனை வருது, இதை கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுங்க. ஆண்டவர் கேட்டார், உங்களுக்கு யாரா என்ன வச்சது? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கான் சர்ச்சுக்குள்ள. எது ஒண்ணுனாலும் அவர்கிட்ட போய் கேட்போம், அவர்கிட்ட போய் பண்ணுவோம். உட்காந்து நீங்க தேவன் கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள உங்ககிட்ட பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவர் சொல்றேன், உங்ககிட்ட பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க போய் முதல்ல கதவை சாத்தி ஜெபம் பண்ணா தானே பேசுவாரு. வேதத்தை வாசிக்கிறதுல இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. வேதத்தை வாசிங்கன்னா கர்த்தர் வசனத்தின் வழியா பேசுவார். இப்போ அந்த ஊழியக்காரங்கிட்ட ஆண்டவர் பேசினாருங்கிறதுக்கு ஆபிரகாமுக்கு ஒரே கன்ஃபர்மேஷன் என்னது? எனக்கு கொடுத்த வசனமோ லாபான் கொடுத்த வசனமோ ஒரே வசனம். ரெபேக்காலை பத்தி சொன்னது ஒரே வசனம். இதான் கர்த்தருடைய வார்த்தை, முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை இங்க இருக்கு இல்லையா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த கர்த்தர் உங்களோட கூட பேசுறதுக்கு 7 வழி இருக்கு. பைபிள்ல 1000 வழி இருக்கு. ஒரு மிக முக்கியமா 7 வழி இருக்கு. முதல்ல ஆண்டவர் முகமுகமா பேசுவார் உங்ககிட்ட. நீங்க நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தா கர்த்தர் என்ன செய்வாரு? முகமுகமா பேசுவார். மோசே கிட்ட முகமுகமா பேசினார். அது மோசேங்க. புதிய ஏற்பாட்டுல வசனம் சொல்லுது, 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அவர் தரிசனமானார். உங்களுக்கும் கர்த்தர் பேசுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
இல்ல அதை விட கொஞ்சம் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் குறைவா தான் இருக்குது, கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் கேட்க முடியும் நீங்கள். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார், சவுலே சவுலே என்று கூப்பிட்டார். ஆண்டவருடைய சத்தத்தை என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். இல்ல இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு, நான் கொஞ்சம் அந்த அளவுக்கு இன்னும் ஆண்டவர்கிட்ட போகல அப்படின்னு சொன்னா, கர்த்தர் தம்முடைய வேதத்தின் வழியாக உங்களோட கூட பேசுவார். வேத வாக்கியத்தை வச்சு என்ன பண்ணுவாரு? உங்களோட கூட பேசுவார். கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு வெளிப்படும். இதை பேசும்போது சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார். அந்த மாதிரி ஆவியானவர் மாதிரி நமக்கு கரெக்டா பேசுறதுக்கு ஆளே கிடையாது. நான் என்னை இத்தனை வருஷத்துல என்னை வாழ வச்சது கர்த்தருடைய கிருபையும் வசனம் மட்டும்தான். எனக்கு ஏற்ற நேரத்துக்கான ஒரு வசனம் கொடுப்பாரு. எல்லா சூழ்நிலைகளையும் சொல்லுவேன். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் ஒரு வசனத்தை கொடுப்பாரு. இந்த வசனத்துக்கு ஒரு மகத்துவம், ஒரு பவர் உண்டு. என்ன தெரியுமா? அது அவ்வளோ பெயினையும் உங்களுக்குள்ள ஒரு நிமிஷத்துல ரிமூவ் பண்ணும். அதை நீங்க ஃபீல் பண்ணவே முடியும். எவ்வளவு துக்கமா நீங்க தேவ சமூகத்துக்குள்ள போங்க, அவர் உங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுத்து வெளியே அனுப்புவாரு. நீங்க வெளியே வரும்போது மொத்தமும் உங்களுக்குள்ள மாறி இருக்கும். அந்த வசனத்துக்கு மட்டும்தான் அப்படி ஒரு ஹீலிங் பவர் உண்டு. அந்த வசனம் அப்படி மாத்தம். எவ்வளவு பேர் உங்களை உடைச்சி கண்ணீரோட நீங்க போனாலும் இவர் ஒரு வார்த்தை பேசி அனுப்புவாரு, அப்படியே அது ஆறுதல் அடைஞ்சிரும். ஒருவேளை திருப்பி உங்களுக்கு ஒரு துக்கம் வந்துச்சுன்னா திருப்பி பேசுவார். அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. சரி, அந்த அளவுக்கு கூட தியானிக்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ தமிழ் படிக்க வராது, எனக்கு தியானிக்கிற அளவுக்கு இல்லை. சரி, 4வது வழி ஒன்று இருக்கு. கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுவார். தீர்க்கதரிசிகள்லாம் நீங்க தேடி போக வேண்டாம். பழைய ஏற்பாடு மாதிரி உங்கள் சபைக்கு போங்க, உங்கள் சபையிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுவார். ஏன்னா புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரையும் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் கர்த்தர் தீர்க்க தரிசனம் வச்சிருக்கிறார். நீங்க சபைக்கு எத்தனை பேர் நம்ம இங்க நார்மலா மெசேஜ் தான் கொடுப்போம், ஆனா அவங்க சொல்லுவாங்க கரெக்டா கர்த்தர் எங்களோட கூட பேசினாருங்க, அன்னைக்கு என்ன எதிர்பார்த்தோமோ அதை கர்த்தர் எங்களுக்கு பேசினார். இவங்க பிளான் பண்ணி அப்படி பேசுறதெல்லாம் கிடையாது. இவங்க பாட்டுன்னு ஏதாவது ஒன்று பேசிட்டு போவாங்க. அது ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் மாற்றுவார். இது 4வது. 5வது இன்னொன்று இருக்கு. நீங்கள் ஒருவேளை நல்ல இன்னும் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட நெருக்கமா இருக்கிறீங்க அப்படின்னா தரிசனத்தின் வழியாக கர்த்தர் பேசுவார். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தரிசனத்தை பார்க்க முடியும். அது நீங்க மட்டும் பார்ப்பீங்க. நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவர் எனக்கு ஒன்று காமிச்சாரு அப்படின்னு. இது 6வது இன்னொன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சொப்பனத்தின் வழியா பேசுவார். கடைசியா ஒரு வழி இருக்கு. இதுல எனக்கு தெரிஞ்ச வழி. கடைசியா ஒரு வழி இருக்கு. கர்த்தர் கழுதையின் வழியாய் கூட உங்களோட கூட பேசுவார். பேசணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா புறஜாதியாரை வச்சு கூட கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். கர்த்தர் உங்ககிட்ட பேசுறதுக்கு இவ்வளவு வழி இருக்கும்போது நீங்க ஏன் மோசையை ஃபிக்ஸ் பண்றீங்க? நீங்க ஏன் ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்றீங்க? நீங்க எப்பவுமே என்ன செஞ்சுங்க, தேவனோடு கூட பேசுறதுக்கு உங்களை ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு எப்பவும் நல்லது. அந்த பிராக்டிஸ் வந்துடுச்சுன்னா நீங்களும் தேவனும் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க, உங்க காதுகள் தேவனுக்கு திறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் ஒரு நாளும் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டி இருக்காது. உங்களுக்கு ஒரு சந்தேகமே வராது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது தேவ சித்தமா இல்லையா? அந்த சந்தேகமே என்ன செய்யாது, வரவே வராது. கர்த்தர் பேசிட்டார், அவ்வளவுதான். உங்க இதயத்துக்குள்ள சந்தோஷம் வந்துடும். அது சில நேரத்தில் ஆண்டவருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. நீங்க இன்னொரு ஆளை வச்சு புதிய ஏற்பாட்டில் பேசுறது. இப்போ நீங்க சர்ச்சைக்கு கிளம்பி வரீங்க, வரும்போது பக்கத்து வீட்டில் ஒரு ஐயா இருக்கிறாரு, ஒரு அம்மா இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் இதை வாங்கி கொடுங்க அப்படின்னா அது உங்க வீட்டுக்காரருக்கு எவ்வளோ கோவம் வரும்? வருமா வராதா? அவர் கேட்பாரு தானே, நான் இந்த வீட்டில் இருக்கேன் தானே, நீ ஏன் என்ன கேட்கக்கூடாது அப்படின்னா கோவம் வரும்ல. அந்த மாதிரி தான் கர்த்தர் உங்களோட கூட இருக்கும்போது நீங்க எதுக்கு இன்னொரு ஆள் உள்ள ஃபிக்ஸ் பண்றீங்க? அப்ப கர்த்தருக்கு என்ன வரும்? நம்ம ஆண்டவர் கோவப்படுறது இல்லை, துக்கப்படுறாரு. சரி, அவன் வழியா பேசுறியா, பேசி தொலை அவங்களே. ஆனா உங்களுக்கு நீங்க நடுவில் ஃபிக்ஸ் பண்ற ஆளு மோசையா இருந்தா தப்பிச்சிருவீங்க. நடுவில் ஃபிக்ஸ் பண்ற ஆள் ஏலியா இருந்தா மாட்டிடுவீங்க. அவன் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கு தான் அந்த மீடியேட்டர் வேணாங்கிற. நடுவில் யார் வேணாம்? மீடியேட்டரே வேணாம். நல்லா ஜெபம் பண்ணுங்க, நீங்க கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் என்ன செய்வார்? உங்களோடு கூட இடைப்படுவார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிற காது இருக்கணும். முதலாவது இந்த கேட்கிற காது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பேச வேண்டாம் என்ற ஜனங்கள் சொன்னதுனால கர்த்தர் அந்த பேசுறதை நிறுத்திட்டார் அவங்களோட. இப்ப கர்த்தர் மறுபடியும் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பி ஆண்டவர் நம்மகிட்ட என்ன செய்ய விரும்புறாரு? பேச விரும்புறாரு. உங்கள் காதுகளை திறக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் சொல்றேன், ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஒரு அழகா ஒரு பழைய பாட்டு இருக்கு. இவ்வுலக சத்தமும் என் மாம்ச சத்தமும் இணைந்து ஒலிக்குது, அதில் மெல்லிய சத்தம் தெளிவாய் கேட்டிட எனக்கு கற்றுத்தாருமேன்னு இருக்கும். அது ஒரு பெரிய பரிசுத்தவான் அந்த காலத்துல பாடினது. அதுல இருக்கும், இவ்வுலக சத்தமும் என் மாம்ச சத்தமும் சேர்ந்து ஒலிக்குதான். இந்த உலகத்துல உள்ள சவுண்டு ப்ளஸ் எனக்குள்ள இருக்கிற மாம்சம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுது? பயங்கரமா சவுண்டு போடுது. அதுல நடுவுல உங்க சத்தத்தை கேட்க எனக்கு சொல்லித்தாங்கன்னு அந்த பரிசுத்தவான் பாடுவார். அதைத்தான் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்.
நமக்குள்ள எவ்வளவு சவுண்ட் வேணா இருக்கட்டும், யார் வேணா பேசட்டும், என்ன வேணா பண்ணட்டும், உள்ளுக்குள்ள இருந்து உங்களுக்குள்ள போராட்டம் இருக்கட்டும், இது நடுவுல கர்த்தாவே நான் உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும், உம்முடைய சத்தத்துக்கு என் செவிகள் என்ன செய்யணும், திறக்க வேண்டும் அப்படின்னு நீங்க தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்கள் காதுகளை திறக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2வது,